வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். இன்னைக்கு நம்ம கோவக்காயோட மருத்துவ குணத்தை பார்க்கலாம். வாயினால் அரோசகம் போம் மாறா வளலையரும் நோயின் கபமகலும் நுண்ணிடையே தூய அதன் வற்றல்க்கு அருசி மருவும் கரப்பான் போகும் சுத்த கோவக்காயை சொல். கோவக்காயின்னு எடுத்தாலே சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு காய் தான். இதில் பெரிய மருத்துவ குணம் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேரோட எண்ணமாக இருக்கும். கண்டிப்பாக இதோட மருத்துவ குணம் அதிகம். அதுவும் பத்தியத்துக்கு இது ரொம்ப நல்ல காயினே சொல்லலாம். இந்த கோவக்காயை பச்சையாக மென்று சாப்பிடும்போது நாவில் உள்ள ரணம் ஆறும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் நாகிலெல்லாம் புண்ணாகும். அவங்க இந்த பச்சையை சாப்பிடும்போது அந்த புண்ணு ஆறுறதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சளி பிரச்சனை உள்ளவங்க இதை கூட்டு வச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த சளி குறையும். வாய்க்கு டேஸ்டே தெரியலன்னு சொல்லுவாங்க. அவங்களும் இந்த கோவக்காயை எடுத்துக்கலாம். கோவை வற்றல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கோவக்காயை நல்லா அரிஞ்சு நல்லா காய போட்டு மோரில் உப்பு போட்டு அதில் போட்டு முக்கி எடுத்து வரும்போது அதுதான் கோவை வற்றல்னு சொல்லுவோம். அந்த வற்றல் சாப்பிடும்போது எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய அந்த கரப்பானுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். தோல் நோய்க்கு கோவக்காய் மாதிரி ஒரு மருந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோவக்காய் அப்படின்னா அதை சீப்பாக பார்க்காம வாரத்துக்கு ஒரு நாளாவது எடுத்துக்கிட்டால் நம்மளோட ஆரோக்கியம் மேம்படும்.